கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பெண்கள் இயக்க தலைவர் ஆரோக்கியமேரி அவர். வணக்கம். கோயம்புத்தூர் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் பலாத்கார சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கூடுதலா பார்த்தோம்னா இன்னும் இந்த மாதிரியான சுதந்திர நாட்டுல பெண்களுக்கு சுதந்திரமா எங்கேயும் செல்ல முடியல. இரவு நேரத்துல கூட என்னதான் அந்த பெண் மீது பல தவறு, நீயே நைட்டு தனியா போற, அங்கேயே ஆண் நண்பரோட உனக்கு என்ன வேலைன்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் பெண்களுக்கான சுதந்திரம் இல்லைன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் வருது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்ல தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்தின் சார்பாக அந்த சம்பவத்திற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நிர்பயாவுடைய வழக்கு மாதிரி தான். நிர்பயா ஒரு நண்பரோட பஸ்ஸில் போய் பிரயாணம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு தூக்கி போட்டு போனாங்க. ஏன் அந்த பொண்ணு அங்கே போனா அப்படிங்கிறது தான் கேட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, அவள் ஏன் அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படிங்கிறது தான் கேட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் சில பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்கே பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அவளுடைய உடை, அவை அங்கே எதுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ சமூகமே உலகமே ஒரு ஆண்மயப்படுத்தப்பட்ட உலகமாக தான் பார்க்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல போய் அதுதான் கரெக்டாக ஒரு அந்த அதிகாரி சொல்லியிருந்தார், காவல்துறை அதிகாரி கமிஷனர் சொல்லியிருந்தார், அந்த பொண்ணை பற்றி யாரும் பேசக்கூடாது, அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்க எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம், எதுக்காக வேணாலும் போயிருக்கலாம், அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு கூடாது அப்படின்னு முதல் முறையாக அந்த செய்தியை ஒரு காவல்துறையிட்ட இருந்து கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மனிதர்கள் அந்த மனிதர்களுடைய இயல்பு மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு ஒரு காரணம் ஏன் பெண்களையே நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் இயக்கங்கள், முற்போக்கு சக்திகள், இடதுசாரி இயக்கங்கள், ஜன இயக்கங்கள் எல்லாம் பேசுகிறோம். ஏன் நீங்கள் பெண்ணை மட்டும் காரணம் சொல்கிறீங்க, பெண்ணை காரணம் நடக்கிற விஷயத்தை விட்டுட்டு பாதிக்கப்பட்டவளையே குற்றம் சொல்வது அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே சுமத்துறாங்க. இதில் ஏன் அவளோட போய் அங்கே இருக்கணும், அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை? அது கல்லூரியினுடைய 2ஆம் ஆண்டு மாணவி, மதுரையிலிருந்து கோவையில் போய் படிக்கிற ஒரு கல்லூரி மாணவி. அவர் கோவையை சார்ந்தவர். அந்த கோவையில் சார்ந்திருக்கவர்னா அவர் ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. அது தேவையில்லாத கேள்வி. யாராக இருந்தாலும் எந்த ஊர்லேயோ போகிறோம், சந்திக்கிறோம், பேசுகிறோம், பிடிச்சிருக்கு, பழகுறாங்க, பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அது தனிப்பட்ட வாழ்க்கை முறை, அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அது இல்லாமல் இவங்களுக்கு மதுரையிலிருந்து போன பொண்ணுக்கும் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற கம்பெனி வச்சுருக்கிறவருக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சு, ஏன் அங்கே போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதுல இருக்குல்ல. அது அனாவசியமான அநாகரிகமான செயல். அது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தார் அவர் கமிஷனர். அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அது மாதிரி யாரும் ரொம்ப சீரியஸாக தேடி இருந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த இடத்துல, இந்த விஷயத்தை பொறுத்தளவில். அந்த பொண்ணை இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ண உடனே அந்த ஆண் நண்பர் ஃபோன் பண்ண உடனேயே அவங்க ஒரு 100 பேருக்கு மேலே நாங்கள் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறையிலிருந்து தேடி அதுக்குள்ளே நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. சுவருக்கு பின்னாடி போக முடியலையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விகள் வருது. ஆனாலும் அந்த விஷயத்தை ஒரு 4 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் இது பண்ணி ஒரு விடியறதுக்குள்ள அவங்களையும் கைது பண்ணி எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட யாரும் ஏன் செய்யலைங்கிற ஒரு பதட்டம் கொண்டு வருவதற்கு முன்னாடியே காவல்துறை அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு. 3 பேரையும் இன்னும் கூடுதலாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு கமிஷனர். அதை பொறுத்து தான் நடக்கும். இதுக்கு மேலே அவங்களுடைய குற்ற பின்னணிகள்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் பொழுது தான் தெரியும். பெண்களுக்கு இப்போதான் கூடுதலாக வர்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இப்போதான் தைரியமாக வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியே நம்மளுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர முடியும். பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு நீதி வேணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. உடனடியாக
பெண்கள் ஆணையத்தினுடைய தலைவி குமாரி போயிட்டாங்க. அவங்க வந்து உடனே போய் பார்த்துருக்காங்க. அவங்கள பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் பொழுது கூட அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை பற்றி நான் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன்னு அவசியம் இல்லை, நான் போய் பேசியிருக்கேன், நான் அதுக்கேற்றபடி ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கேன், நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், 3 பேரையும் பிடிச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும், நான் இப்போ போய் பார்க்க போகிறேன், அந்த பையனையும் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே வருது. இது மாதிரியான பல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி வந்திருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஒருவேளை அப்படி வந்து துரிதமான நடவடிக்கைகளை இயந்திரங்களை, அரசு இயந்திரங்களை வந்து இயங்க வைப்பதற்கான ஒரு முயற்சி இப்போ நடந்திருக்கு, இந்த சமூகத்தில் நடந்திருக்கு. பெண்கள் வந்து வெளியில் வர்றதுக்கான இதே கிடையாதா, தகுதியே இல்லாதவர்களா இந்த சமூகத்தில் இருக்காங்களா, அப்போ அவங்க வெளியே வந்தால் பாதிப்புக்கு உள்ளானா அதை எப்படி பேசுறது, இப்படிலாம் வருது அப்படிங்கிறத அரசு இயந்திரங்களை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு பெண்கள் அமைப்புகள், பல்வேறு முற்போக்கு சக்திகள், இடதுசாரி இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள், பெண்ணிய ஆர்வலர்கள், சமூகத்தில் பெண்களுக்கும் உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கொடுத்த குரல்களினுடைய பிரதிபலிப்பு தான் இது துரித நடவடிக்கை அப்படிங்கிறது. இருந்தாலும் பாஜக என்ன சொல்றாங்க, வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டுல, அப்படி ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல நான் இருக்க மாவட்டத்தில் இப்படி நடக்குன்னு சொல்றாங்க. அவங்க இருக்கிற மாவட்டம் தானே, அவங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கிற மாவட்டம் தானே அது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கா இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி தானே அவங்க. அவங்க பார்ட்டிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வருது, அவங்க கட்சிக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பெண்களை மதிக்காத சில போக்குகள், பெண்களை வந்து எப்படி இழிவாக பயன்படுத்துகிறாங்க. கட்சியவே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக வந்து பாரதிய ஜல்சா கட்சின்னு தானே சொல்கிற அளவுக்கு ஒரு பொது வெளியில ஒரு போக்கை உருவாக்கக்கூடிய வெளியேறினாங்கல்ல. நிறைய இது இருக்குது இல்லையா, பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறின காயத்ரி ரகுராம்லாம் வந்து எப்படி பேசிகிட்டு இருந்தவங்க அந்த கட்சியை பற்றி வெளியேறாங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா உள்ளையா, அது மாதிரியான ரீசன் இருக்கு இல்லையா. குஷ்பு வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களே வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்க்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன் நம்ம வந்து இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்து டெய்ஸி பிரச்சனை ஆகலையா, திருச்சியில் இருக்கிற ஒரு பிரச்சனை ஆகலையா. அப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே அது நிறையா இருக்குது. தமிழ்நாட்டிலேயே சூழல் இல்லைன்னா தமிழ்நாடு என்பது இந்த சமூகத்துக்குள்ளே தான் இருக்குது. நான் வந்து இல்லை, உண்மையிலேயே பெரிய பெண்களுக்கான நாடு தமிழ்நாடு அப்படின்லாம் நான் சொல்ல வரலை. ஆனால் குறை சொல்வதற்கான ஒரு அருகதை தனக்கு இருக்கணும், அது இல்லை அவங்களுக்குலாம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒப்பிடும்போது தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற வட மாநிலங்கள்ல இதை கேட்கவே முடியாது. இப்ப இப்படி ஒரு இது நடந்துருச்சுன்னா எரிச்சு கூட கொண்டிருப்பாங்களா இருக்கும். ஏன்னா தடமே வெளியே எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருப்பாங்களா இருக்கும். எதுக்கு அங்கே போனாங்க, அப்போ சீரழிவுகளை ஏற்படுத்துவதற்காக இந்த பெண்கள் இப்படிலாம் இருக்காங்க. அதனால தான் பெண்களை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறான், பெண்கள் அதனால தான் படிக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறான், அதனால தான் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறான், அதனால தான் மனு தர்மத்தை ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. தமிழ்நாடுங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, பெண்கள் வெளியே போகிறதுக்கு இந்த சமூகத்தில் இடம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இருக்கிற அதே வானதியே இன்னைக்கு அப்படி பேசக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இங்கே தள்ளப்பட்டிருக்காங்க, இங்கே உருவாக்கப்பட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அது வேற எந்த மாநிலத்திலேயே, வேறு வட மாநிலங்கள்லாம் இதுக்கான ஸ்பேஸே இல்லை. யார் எந்த ஒரு பெண் வந்து நின்னா கூட, ஏன் வட மாநிலத்தை சார்ந்தவங்க தான் நிர்பயாவை எவ்வளவு இது பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற பில்கிஸ் பானுடைய பிரச்சனை என்னவா இருக்குது, அவங்கள என்னவா பேசிகிட்டு இருக்காங்க, அந்த குழந்தையவே கண்ணு முன்னாடி எரிச்ச கட்சி தானே அந்த கட்சி. அப்போ இவங்க எப்படி பேச முடியும், அதை வந்து பேசுறதுக்கும் ஒரு தகுதியும் இது இருக்கணும்ல நம்மளுக்கு. அதை பற்றி இன்னைக்கு வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறதுனால அவங்க பேசுகிறாங்க. அப்படி வானதி சீனிவாசன் அவங்க வந்து பேச தகுதி இல்லை, பேசுறதுக்கு அவங்க எப்படி பேச முடியும். அவங்க வந்து அவங்க அமைப்பு கட்சிக்குள்ள இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், இது மாதிரியான பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் குற்றங்கள் வந்ததுக்கு இந்த வானதி சீனிவாசன் ரகுராமனுக்கு இது காயத்ரி ரகுராமனுக்கு என்ன பண்ணாங்க இல்லை கேட்குறேன்.
என்ன பண்ணாங்க? என்ன பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க? இந்த டெய்ஸி கூக்குரல் போட்டுக்கிட்டே கிடந்தாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒண்ணும் இல்லையே. உங்க கட்சியில அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்கேயே நாங்க சரியா? கட்சியில பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த சமூகத்துல இருக்குது அப்படின்னு சொல்லல முடியுமே தவிர, இந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னா இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா இது நடவடிக்கை எடுக்கல, நீ ஏன் இவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் வந்து தாமதப்படுத்துறீங்க, அவங்க யாரு, இன்னும் சில பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த 3 பேர் வந்து 2 பேர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அண்ணன் தம்பியும். அவங்க 2 பேரும் வந்து சங்கிகளாமே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. விசாரணையில தான் தெரிய வரும் அவங்க யாரு சார்பாக உள்ள. ஏன்னா பொதுவாகவே வந்து இப்படிப்பட்ட வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்குறவங்களும் கொள்ளைகள்ல அதிகமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற பல்வேறு வழக்குகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிற புகலிடமா இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியா தான் இருக்குது. அதனால ஒருவேளை அப்படி ஒரு இது வருதா என்னன்னு தெரியல. ஆனா இன்னும் உண்மை தெரியல அவங்க 2 பேரும் அப்படிதானா அப்படின்னு நானும் கொஞ்சம் தேடிலாம் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா அவங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே போய் தங்கினாங்க, அங்கே இருந்தவங்களாம் வந்து சொல்றாங்க. இந்த மதுரையிலிருந்து போன தவசியும் அப்படிதான் அங்கே தங்கி இருக்கிறவரு, 15 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து எந்த இடத்த வந்து பூர்வீகமாக கொண்டாங்களோ அந்த இடத்துக்காரங்கன்னு தான் சொல்றாங்க. இப்போ கோவைன்னு சொல்லும் பொழுதே பெரும்பாலும் இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களில் ஈடுபடுகின்றவர்களா இருக்கிறவங்களா யாரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சமீபத்திலே கோவையில் பார்த்தோம், பீஃப் கறி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை எவ்வளவு அடாவடித்தனமா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க பேசுனாங்கன்னு தெரியும். கடையே நடத்த விட மாட்டேன்னு பேசுனாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணாங்க? வானதி சீனிவாசன் போயிருக்கணும்ல, ஒரு பொண்ணை வந்து இப்படி பேசலாம் அப்படின்னு போயிருக்கணுமா? இல்லையா? போகல. இல்லை, நீங்க இருக்கிற சட்டமன்ற தொகுதி தானே அது வந்து நீங்க பண்ணியிருக்கணும்ல. அப்ப அவங்க வந்து பொதுவாக பெண்கள் மீதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மீட்டெடுப்பதற்கு, அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட வைக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் மனநிலை மாற்றத்தையும் சமூக சிந்தனைகளையும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதுதான் அவங்களுடைய ஒரு இதா இருக்குன்னா. துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் என் நெஞ்சையே உலுக்குகிறேன்னு சொல்றாங்க. அவர் டெல்லியில போய் பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப டெல்லி அப்பெல்லாம் காதை குத்திக்கிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டாருன்னு அர்த்தம். வட மாநிலங்கள்ல நடக்கிற விஷயங்கள் வந்து சம்பவத்தை உழுக்கிறதா, எல்லாருக்கும் அப்படியே ஒரு மாதிரியான கொடூரமான விஷயம்தான் இது, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ஆனா இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல, தமிழ்நாடு அரசு இது மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலும் குடிபோதையிலையும் கஞ்சா போட்டுட்டு தான் நடத்துறாங்க. இதுதான் மிக பெரும்பான்மையான அளவுல நடக்குது. அந்த வெறியே நடக்கிறது இதுல தான் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. 3 பேருமே தண்ணியை போட்டுட்டு வந்தவங்க, பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடையில போய் தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் வாங்கிக்கிட்டு வந்தவங்க இந்த காரை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அந்த காரை கல்லை விட்டு எரிஞ்சு சில்மிசம் பண்ண ஆரம்பிச்சு அந்த பொண்ணு இருந்த உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இங்க இருப்பாங்க அப்படின்னு கங்கணம் கட்டி அவங்க வரல, வந்த இடத்துல பார்த்ததுல வந்து அவங்க வெறியாகி இது பண்றாங்கன்னு இருக்குது. அப்பனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, மது போதையும் ஒரு காரணம். மதுவிலக்கு வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வர வேண்டிய அவசியம், ஒரு பெரியாருடைய கருத்துக்களை ஏத்துட்டு பெண் விடுதலையை ஏத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்புன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா மதுவிலக்கை வந்து கொண்டுட்டு வரணும். மது போதைக்கு எதிராக போராடுவோம் தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது தமிழ்நாடு இதுக்கான முதன்மையான ஒரு முதற்படியை எடுத்து வைக்கணும். படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க, ஆட்சி முடிய போகுது, இன்னொன்றும் நடந்த படுலாம் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய குறைதான், மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே வைக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மீறி பொதுவாக பெண்கள் மீதான ஒரு சிந்தனை இருக்குது இல்லையா, இந்த சமூகத்தின் பார்வை ஒன்று இருக்குல்ல, அந்த பார்வையை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. பெண்கள் வந்து எப்போவுமே வந்து சதையும் மட்டும் உள்ளவங்க, அவங்க வந்து அனுபவிக்கக்கூடியவங்க தான், காமத்திற்குரியவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா பொதுவான ஆண்கள் மத்தியில். பெண்கள் ஏன் பேசுகிறாங்க, ஏன் அப்படி ட்ரெஸ் போட்டிருந்தா, ஏன் அங்கே போனா அப்படின்னா பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை வச்சுருக்காங்க. அந்த வரையறை என்பது ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு. இப்போ ஒரு பையன் மட்டும் அங்கே போய் நின்றுட்டு இப்படி கொலை நடந்துருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அவன் ஏன் அந்த இடத்துக்கு போனான்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ போய் நின்னா எங்கே போகவும் கூடாதா அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணை தான் இன்னைக்கும் பேசுகிறாங்க, அவன் ஏன் அங்கே கூட்டு போனான்னு பேசலை, இப்போ பேசுறது அவன் ஏன் அங்கே போனா அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ பெண்கள் மீதான பார்வைங்கிறது இருக்குல்ல, பெண் என்பது
ஒரு அறிவு சார்ந்த அவளுக்கு சிந்திக்க தெரியும், அவளுக்கும் சுதந்திரம் இருக்குது இந்த சமூகத்தில் அப்படிங்கிற ஒரு பார்வையை, பாலியல் கல்வியை கொடுக்கணும். இது வந்து இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய போக்சோ சட்டங்கள் வருது, போக்சோ வழக்குகள் வருது. எப்படி இருக்குது இப்போ கூட சமீபத்தில் வெளியே இருந்து வந்தோடனே வெளியே படிக்க போன பொண்ணு 18 வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு இப்போ நம்ம முகநூலெல்லாம் பார்த்தோம். ஸோ அது 18 வயசு எப்போ வரும்னுட்டு சட்டத்திற்காக அவங்க காத்திருந்து 18 வயசு வந்த உடனே திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ பாலியல் சம்பந்தமான கல்வி இல்லை. அப்படியே ஒரு செக்ஷனாக என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கல்வி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த சமூகத்திலேயே இருக்குது, வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்லை. இந்த சமூகத்தையே ஏன் வடநாட்டில் மட்டும் இது இல்லாமல் இருக்காங்களா? பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே அப்படியே ஐயோ யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. ஒரு பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணை சீண்டணும் அப்படிங்கிற மனநிலையில் தான், அது வடநாடுகளாக இருந்தாலும் சரி, தென்னாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அப்போ பாலியல் சம்பந்தமான ஒரு கல்வி வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பெண்கள் இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லிகிட்டே வர்றோம். பெண் சம்பந்தமான கல்வி கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்வி இல்லாமல் இதுக்கு மேலே அது வந்து பூர்த்தி அடைய போகிறது இல்லை. அந்த கல்வி இருக்கும் பொழுது தான் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கிட்டா தானே ஒரு விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியும். அப்படி ஒரு பார்வையை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பெண் மீதான ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையை வந்து திசை திருப்பக்கூடிய அளவில் செயல்பாடுகளை கொண்டு போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பெண் ஆளுமைகள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி வெளியே. ஏன் இன்றைக்கி நிறைய முகநூல்களில் பேசுகிறவங்களாகவே இருக்காங்க. நேற்று கொற்றவைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெமினிஸ்ட் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசியிருக்காங்க. இன்னியும் இந்த சமூகம் வந்து பெண்கள் மீதான ஒரு பார்வையை வந்து திருப்பலை அப்படின்னு சொன்னால், பெண்கள் இந்த சமூகத்தில் வாழ தகுதியற்றவர்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆயிரும். அதனால் தயவு செய்து ஆட்சியாளர்களும் இங்கே இருக்கின்ற அறிஞர் பெருமக்களும் அது சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்கணும் அப்படின்னு அவங்களும் தான் வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. ஆக மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய அரசியல் வல்லுநர்களாக இருக்கிறவங்க இன்னைக்கு பெண்களாக இருக்காங்க. அப்போ அவ்வளவுது இருந்தால் கூட இன்னைக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியலை. அப்போ அடிப்படையிலேயே ஒரு மனித சமூகம் வந்து பெண்ணையும் ஆணையும் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வை இருக்கும் பொழுது தான் அது மாற்றப்படும். அதுக்கான கல்வி முறைகள் வந்து மாற்றப்படணும். இன்னைக்கு கீழே இருந்து அந்த கல்வி வர்றதில்லை. ஒரு 10வது 11வது படிக்கும் பொழுது சயின்ஸ் பாடம் எடுத்து படிக்கும் பொழுது வந்து அந்த உயிரியல் மரபணு மாற்றங்கள் இதெல்லாம் வந்து படிக்கும் பொழுது நிறைய பயாலஜி படிக்கும் பொழுது நிறைய பேர் வந்து சுவாலஜி படிக்கும் பொழுது நிறைய பேர் அதை கவனிக்காத மாதிரியாக அடங்கி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்காங்க. ஏன்னா அதை பற்றி பேசுவதே வந்து தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதனால என்ன செய்கிறாங்கன்னா கம்முன்னு உட்காந்துட்டு போயிடுறாங்க, அது பரீட்சைக்கு படிக்கிறாங்க, அவ்வளோதான். அது வாழ்வியலாக அது கொண்டு வருவதற்கான கல்வி முறையாக நம்ம வச்சுருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அந்த கல்வி முறைகள் வந்து வரணும், பாடத்திட்டங்களில் அது இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்கள்ல சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அவங்க படிக்கும் பொழுது அது சம்பந்தமான புரிதலும் ஒரு விவரமும் தெரிஞ்சு அவங்க வருவாங்க அப்படிங்கிற, அப்போ தான் மாற்றம் வரும். அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் பெண் பற்றிய பார்வையை மாற்றாமல் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்காமல்லாம் இருக்காது. ஏன்னா நடக்கும், இனியும் நடக்கும், இனியும் இதை விட கொடூரமாக கூட நடக்கிறதுக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பார்வை வந்து எப்படி இருக்குது, ஒரு பெண்ணா இப்படி தான், பெண்ணை பார்த்துட்டா ஏன் ஒரு ஆணை மட்டும் வெட்டி போட்டுட்டு ஒரு பெண்ணை மட்டும் தூக்கிட்டு போனாங்க, ஒரு பெண்ணை வெட்டி போட்டுட்டு ஆணை தூக்கிட்டு போகல அவங்க வந்து. அப்போ பார்வை பெண்ணை தான் வந்து ஒரு காமத்துக்கானவளாகவும் ஒரு இச்சைக்கானவளாகவும் உடலை மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஒரு பிண்டமாகவும் தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதே தவிர, மற்றபடி அவளை வந்து ஒரு மனுஷியாக மதித்து இந்த சமூகத்தில் நடமாடக்கூடியவளாக இல்லை. அது வந்து அப்போ பொது வெளியில் பெண்கள் வருகின்ற பெண்களுக்கு கூட ஒரு அச்சத்தை உருவாக்குறது தான் இது. இந்த அச்சத்தை உருவாக்கி வச்சுட்டாங்கன்னா அது நல்லது. ஏன்னா மனுக்கு வந்து என்ன, பெண்கள் எப்போவுமே அடங்கி விளங்கி வீட்டுக்குள்ளே இருக்கணும், புருஷனுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கணும், ஒரு ஆணுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதா மனு தர்மத்தினுடைய கோட்பாடு. அதை மீறிய பெண்கள் வந்து இப்படி தான் பார்க்கப்படுவாங்க. அப்போ அதை சொல்கிறதுக்கு வக்கு இல்லாத வானதி தான் இது இப்படி இருக்குது,
அதையெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. பெண்கள் இப்படி தைரியமா வெளியே வரணும். இப்படி பாதிக்கப்பட்டா கூட வெளியே வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பெண்கள் வரணும். இது மாதிரியான மூடி மூடி வைக்காதீங்க. அப்படி இல்லாத பொழுதுதான் வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். சமூகத்துல வந்து நம்ம வந்து பிரதிபலிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா அது ஓகேன்னு எடுத்துக்கலாம். இது இவங்க செய்யலாம் அவங்க செய்யலாம் அப்படிங்கிறதுலாம் இது அரசியல் இல்லை. பண்றாங்க அது. இதை வந்து அரசியல் பண்ணுவதற்காக ஒவ்வொரு விஷயங்களும் அரசியல் பண்ணுவதற்கு தான். அதை அரசியல் பண்ணுவதற்காக எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பெண் சம்பந்தமான விஷயங்கள்ல, தலித்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல, இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மையினர்களை பாதிக்கிற அப்படிங்கிற விஷயத்துல இவங்க பொதுவான அரசியலா வந்து எதிர்க்கட்சி அரசியலா பண்ணாங்கன்னா அது பண்ண முடியும். தேவையில்லாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்த சமூகத்துல பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறவங்க. அவங்கள எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முடியுமே தவிர, அதுக்கான கல்வி கொடுங்க, அதுக்கான சீர்திருத்த பிரச்சனைகளை எடுங்க, அதை எப்படி பண்றதுன்னு ஒரு திட்டமிடுங்க, அதை செய்யணும். அதுதான் இப்ப வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு வெளியே வருதுன்னா நான் உண்மையிலேயே பல பெண்கள் இயக்கங்களுடைய போராட்டங்களினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். இன்னைக்கு பெண்கள் வந்து தைரியமா சொன்னா நம்ம செய்யலாம் அப்படின்னு. அவர் உடனே வந்து அந்த கமிஷனர் வந்து சொன்னாரு, ஒரு போலீஸ் ஆப் ஒன்று வச்சிருக்கோம், அந்த ஆப்பை நீங்க வச்சிருந்தீங்கன்னா நாங்க அதை எங்க போய் இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு வந்து சொன்னார். அவர் டிபார்ட்மெண்ட் லெவல்ல என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அவர் சொன்னார். அது மட்டுமே தீர்வாகிருமா அப்படின்னா இல்லை. அது மட்டுமே தீர்வாகிறதுல இல்லை. நம்ம பார்க்குறோம்ல எத்தனை காவல் அதிகாரிகளால் பெண்கள் சீரழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நம்பிக்கை வருமா? நம்பிக்கை வராது. அப்போ அந்த ஆப்னால மட்டுமே பெண்களுக்கான சுதந்திரத்தையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னு பொதுவாக சமூகம் வந்து மாறணும். இந்த சமூகம் மாறலைன்னா பெண்களுடைய பிரச்சனைகள், பெண்கள் மீதான பிரச்சனைகள், பெண்களை பாதிக்கிற பிரச்சனைகள் எதுவுமே தீராது. அப்போ சமூக மாற்றத்தை நோக்கி பெண்கள் மீதான பார்வையை மாற்றுவதற்கான, அந்த சிந்தனையை மாற்றுவதற்கான ஒரு களத்தை நோக்கி குரல் எழுப்பினால் ஒழிய இது மாறுறதுக்கு சாத்தியம். நன்றி. நன்றி.